சமீப காலமாக தமிழில் வரும் திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு குறைந்தே காணப்படுகிறது. இந்த வருடம் ஜனவரியில் பொங்கலன்று கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் என 3 உச்ச நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் வெளியானது. இதில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலான் மட்டும் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஜனவரி மாத இறுதியில் அசோக் செல்வன், சாந்தனு நடிப்பில் வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு பிப்ரவரி மாதத்தில் சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. அதே மாதத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான லால் சலாம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான சைரன், விஷால் நடிப்பில் கடந்த மாதம் ஏப்ரலில் வெளியான ரத்னம் திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் இன்னும் சறுக்கியது. இதற்கிடையில் மலையாளத்தில் வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் சக்கை போட்டு மிக பெரும் வெற்றி கண்டது. தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கேற்ற திரைப்படம் வராததால் மற்ற மொழிகளில் வெளியான திரைப்படங்களை ரசிகர்கள் கண்டுகளித்தனர். இதன் காரணத்தினாலே பிற மொழியின் திரைப்படத்திற்கு இங்கு வரவேற்பு கிடைத்து வந்ததும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. பல மாதங்கள் கழித்து மே மாதம் வெளியான அரண்மனை 4 திரைப்படம் ஓரளவு குடும்பங்கள் கொண்டாடும் படமாக வரவேற்பு பெற்றது. சென்ற வாரம் சந்தானம் நடிப்பில் வெளியான இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. இருந்தாலும் சொல்லிக்கொள்ளும்படியான வெற்றி என்று தமிழ் சினிமாவில் இந்த வருடம் எந்த திரைப்படமும் வெளியாகவில்லை. ரீரிலீஸில் சில காலம் தமிழ் சினிமாவின் பயணம் இருந்து வந்தது. அதில் முக்கியமாக விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு மீண்டும் வெற்றியை தன் பக்கம் தக்க வைத்துக் கொண்டது. ரசிகர்களின் ரசனைகளும் காலத்திற்கேற்ப மாறி வருவதால் வெளிவரும் திரைப்படங்களில் அது போன்ற ரசனைகள் இடம்பெறாததே தோல்விக்கான காரணம் என்று ஒரு தரப்பினரால் சொல்லப்பட்டாலும், சிறிய பட்ஜெட்டில் வெளியான ஜே பேபி, குரங்கு பெடல் போன்ற திரைப்படங்கள் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றாலும் தயாரிப்பாளருக்கும் திரையரங்கத்திற்கும் பெரிய லாபம் தரவில்லை என்பதே இங்கு பொதுவாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகு உச்ச நடிகர்களின் திரைப்படங்கள் தீபாவளி வரை வரிசை கட்டி ரிலீஸ்க்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இதில் தனுஷ் நடிப்பில் ராயன், கமல் நடிப்பில் இந்தியன் 2, விஜய் நடிப்பில் கோட் திரைப்படம் மட்டும் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டனர். சினிமா ரசிகர்கள் மத்தியில் இந்த படங்களின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்பட்டாலும் எதிர்பார்ப்புடன் இந்த வருடத்தில் இதுவரை வெளியான உச்ச நடிகர்களின் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வியை சந்தித்தது. தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒருவித யோசனையுடனே திரைப்படங்கள் மீதான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறார்கள். இது ஒரு கட்டத்தில் ஆபத்தான நிலைக்கு கூட தமிழ் சினிமாவை தள்ளிவிடலாம் என்று கூறி வருகின்றனர் சினிமாவை நன்கு அறிந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் சிறிய பட்ஜெட் படங்கள் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றும் வணிக ரீதியாக வெற்றி பெறாமல் இருப்பதற்கு போதிய விளம்பரங்கள் அந்த திரைப்படத்தின் மீது இல்லாமல் போனதை காரணமாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி சினிமா வட்டாரத்தில் பொதுவாக சொல்லப்படுவது, சில முக்கியமான இயக்குநர்களுக்கு திரைப்படங்களை எடுக்க போதுமான நேரங்களும் பட்ஜெட்டும் கிடைக்காமல் போவதால் அவர்களால் அந்த திரைப்படத்தை நினைத்தபடி எடுக்க முடியாமல் போகிறது. அதனால் கூட அந்த திரைப்படங்களின் ரசனைத்தன்மை குறைந்து போவதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியானாலும் சினிமா ரசிகர்கள் அனைவரையும் திரையரங்கிற்கு கொண்டு வருவதற்கு ஏற்றது போல திரைப்படங்கள் இதன் பிறகு வெளியாகும் என்பதே இங்கு பொதுவான கருத்தாக பார்க்கப்படுகிறது.